என்ன நடக்குதுங்க? என்னதான் நடக்குது? பிஜிடி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சில் என்னென்னமோ நடக்குது. த நேம் சாம் கான்ஸ்டாஸ். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பவுலர் பும்ரா சிக்ஸ் கன்சீட் பண்ணுறாரு, சிக்ஸ் கொடுக்குறாரு. நம்பர் 1 பேட்ஸ்மேன், இந்தியாஸ் நம்பர் 1 பேட்ஸ்மேன் விராட் கோலி, அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்லெட்ஜிங் பண்ணுறாரு. நம்மளும் பார்க்குறோம் என்ன தான் நடக்குது, அப்படி என்ன தான் அந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு ஷார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம் கான்ஸ்டாஸோட டெபியூட். அவர் வந்தவரே 65 பால் 60 ரன் விளாசிட்டு போயிட்டார். சும்மா சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் மெல்போர்ன் மாதிரி ஒரு கிரவுண்ட் பிச்சில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டஃப் பும்ராவை எதிர்த்து விளாட்றதுன்றது. பும்ரா பார்த்தீங்கன்னா 4-4 7 பால்ஸ்க்கு அப்புறம் ஒரு 6 டெஸ்ட்டில் கன்சீட் பண்ணியிருக்காரு. அதுதான் ரெக்கார்டான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த ரெக்கார்டுக்கு உண்மையிலேயே சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே, நியர்லி 5 இயர்ஸ், 2011 2016 வரைக்கும் ஒரு 6 கூட கொடுக்காம டெஸ்ட்டில் மேட்ச்சில் பவுல் பண்ணது மிச்சல் ஸ்டார்க் தான். அவரும் விளாட்றாரு இந்தியா ஆப்போசிட்டில் தான், அதே ஆஸ்திரேலியன் ஸ்குவாடில். அவருடைய பால்ஸ் பார்த்தீங்கன்னா 5419 பால்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் 6 கன்சீட் பண்ணார். அதுவும் குவிண்டன் டிகாக் தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணார், அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணது. ஆஸ் வெல் அஸ் விராட் கோலி நம்பர் 1 பேட்ஸ்மேன், உலக சாம்பியன் கூட சொல்லலாம் கிரிக்கெட்டில். அவர் போயிட்டு ஒரு 19 இயர்ஸ் ஒரு வளர்ந்து வர ஒரு ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச்சில் போயிட்டு ஸ்லெட்ஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது எந்த வகையில் தப்பு அப்படின்னா, நான் அவர் ஃபேஸ் பண்ண ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க. இது சரின்னா அதுவும் சரி. அப்போ இது தப்புன்னா ஆஸ்திரேலியன் விராட் கோலிக்கு பண்ணதும் ஸ்லெட்ஜிங் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஸோ தப்பு 2 பேர் மேலேயும் இருக்குது. யாருமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை இழந்துட்டோ இல்லை உங்கள் கேரக்டரை இழந்துட்டோ ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் மேட்ச் தோக்கலாம், ஆனால் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை இழந்துடாதீங்க, உங்கள் கேரக்டரை தோற்றுறாதீங்க. நன்றி, தேங்க்யூ.